எல்லாருக்கும் காலை வணக்கங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். அரை மணி நேரமாக வெயிட் பண்ணி இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருகம் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு மடிப்பாக்கம் ட்ராப்பு 188 ரூபா. வாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணுங்க. ஆர்டரே வரல. போர்ட்டலில் போனால் ஃபஸ்ட் ஆர்டரே போட்டாங்க 188 ரூபா. அதான் எடுத்துட்டேன். போர்ட்டலில் தான் எடுத்தேன். ராபிடோவில் அடிக்குது. ஆனால் ராபிடோவில் வந்துட்டு பார்சல் வரல. பேசஞ்சர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வருது. இங்கே தான் காட்டுது. பண்ணுவோம். ஆனால் போட்டேன்னா ஓகே. ஆஃபீஸை எதுவும் காணுங்க. நீங்க அனுப்பிச்சீங்களா? அது எங்கக்கா? நம்ம இந்த ஸ்கூல் இருக்கு தெரியுமா? ஆமா. அதுக்கு அப்படியே ஒரு 2 தெரு தள்ளி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். சரி, ஓகே. அங்க பெரிய பார்க்கிங். அங்க ஆல்ரெடி ஒரு யூடியூபர் இருந்தாரா. இது ஏசி இருக்கு, ஒரு ஹீட்டர் இருக்கு. எல்லாமே சேர்த்து 42,000 ரூபாய்க்கு பண்ணலாம்ன்றாங்க. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. புக் பண்ண நேம் ப்ரோ. அக்கா ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. நிஷாந்த் ஃபோட்டோ. ஓகே, டன் டன் டன். கேமரா வேணும்? லென்ஸ். பேமெண்ட் அங்கேயா? ஆமா, பேமெண்ட். ஓகேண்ணா. 16 கிலோமீட்டருங்க. மடிப்பாக்கம். கேமரா லென்ஸா? இதுதான் ஆஃபீஸ் போல. ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க. போகிற வழியில் ராப்பிடோவில் ஒரு பார்சல் போட்டால் நல்லாயிருக்கும். யூடியூப்ல கோளாறாக இருக்கும் போல பாருங்க. இண்டிகேட்டர் போட்டே போகிறாங்க. இது ரெண்டு பார்க்குறேன். இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் போகிறாங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் வருது. மேடம் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. மேடம் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைட்லேயே போகிறாங்க. நானும் சரி போவாங்கன்னு பார்க்குறேன். கேமரா ஆஃப்ல வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறமா தான் ஆன் பண்ணேன். சூப்பர் இருக்கு. இதுக்கு பார்த்தா பழகுடி பழமோ ராப்பிடோ ஓட்டுறாங்க. பேசஞ்சரை சுற்றி ராப்பிடோ ஓட்டுறாங்க. அப்போ ஓட்டினாதான் ப்ராப்ளம் வரும் போல. ஆனால் எல்லாரும் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த விஷயம் வந்ததில்லை. ஒரு டைம் கேட்டார ஒருத்தர் வண்டியில் அடிச்சு நான் சொன்னேன் ராப்பிடோ ஓட்டணும்னா, ஆனால் நான் பேசஞ்சர் ஓட்ட மாட்டேன், ஒன்லி பார்சல் அப்படி சொல்லி சொன்னேன். நீங்கள் நம்பலைன்னா நான் என்னென்ன ஆர்டர் எடுத்துருக்கேன்னு கூட எடுத்து பாருங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணி காட்டினேன். சரிப்போ அப்படி சொல்லிட்டாரு. நான் ஆட்டோக்காரங்களும் இப்போ கோவத்தில் தான் இருக்காங்க. டிக்கெட்டை சிறப்பாக வச்சு செஞ்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஸ்டெப்பில் ஏறணுமா? கால் வரை அடிபட்டுக்கிட்டுங்க. மேலே ஏறி போகிறதா கஷ்டமாக இருக்குது. நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் போட்டார்ண்ணா. வந்துட்டுண்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா எம்ஆர்எஃப் பில்டர்ஸ்னு இருக்கு. 136 ரூபா பெசன் நகர் ஒன்று போடுறாங்க. எடுத்துருவோம்மா. யூடியூப் சேனல். அப்படியா? 188. ஓகே தேங்க்யூ. சோழிங்கநல்லூர் 152 ரூபா ஒரு ஆர்டர் போடுறாங்க. எடுத்துடலாமா? MG2 பிளாக் 8. இது எங்கே ஃப்ளாட்டு பெரிய ஃப்ளாட்டாக இருக்கும்.
எம்ஐஜி மிக்குன்னு போட்டுக்குது. மிக்கு 1-2 நிறைய ஃபிளாட் இருக்கும் அது உள்ள. கால் வரை அடிபட்டுக்குது, மேலே ஏற முடியாது. ஆனால் அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. 188 ரூபாய். ஆனால் அவர் 200 ரூபாயா போட்டுக்கிட்டாரு. பசங்க அவர் ஒரு ஆர்டர் அடிச்சுட்டு நான் தான் எடுக்கல ராப்பிடோல. அது வேணா பெரிய ஆர்டர் வேணா பார்ப்போம். சரிங்க, 2வது ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது ஆர்டர் போட்டிருக்காங்க. பேப்பரில் தான் போட்டாங்க. 127 ரூபாய் தான். இந்த பள்ளிக்கரணையில் பிக்கப்பு. ட்ராப் வந்து பல்லாவரம். ஐயா அது எஸ்டிக்கு போட்டு பிக்கப் பண்ண வந்திருக்கேன். ஃபோன் பண்ண சொல்லி என்னப்பா அது கேமராண்ணா. கேமராவா? ஆ இப்போ நீங்கள் வச்சு கேமரா காமிச்சிருக்கீங்களா? இப்போ எவ்வளோ டெலிவரி பண்ணுறேன், இன்னைக்கு எத்தனை ஆர்டர் எடுத்தேன், எவ்வளோ சம்பாரிச்சேன் எங்கெல்லாம் காமிக்கணுமா? போட்டுமா உங்களை? இப்போ இந்த மாதிரி இங்கே வந்தேன், இங்கே ஆர்டர் வாங்கினேன், இதுக்கு பேசினேன். வந்து நான் போகுமா? யூடியூப்ல வரும். யூடியூப்ல வந்துட்டு நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு 30 பேர் தான் பார்ப்பாங்க. இத்தனை கோடி பேர் இருக்காங்க, 30 பேர் தான் சேனல் பார்ப்பாங்க. இங்கே ஒண்ணுமா? சென்னையில் வண்டி காண போகிறதுனா பெரிய விஷயமாண்ணா. ஆ இங்கே அப்படியே விட்டு போக போகிறேன்னான்ட்டு இங்கே வந்து பேசி வந்து பார்க்குற வண்டியை காணும். 2 பேரும் வந்துடுறாங்க. ஒருத்தன் வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே கேமரா தெரியும். 2 பேரும் மண்டை போட்டு ஹெல்மெட் போட்டிருந்தாலும் தெரியல. 2 பேரும் ஹெல்மெட் போட்டுருந்தா தெரியல. ஸ்விக்கிக்கார் என்ன பண்ணாரு, சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு, செல்லு எடுத்துட்டு போயிடுறான். கேட்டுக்கிறேன், இங்கே எங்கள் கேமராலாம் போட்டு பார்த்தாங்க வந்து. அதனால தான் செல்லு எல்லாத்துக்கும் கையில் எடுத்துக்கிறது. நான் அதான் சொன்னேன், அது மாதிரி வைக்காதீங்க. இங்கே இல்லை, இங்கே போனால் தான் உங்கள் ப்ராப்பர்ட்டியை உள்ளே எடுத்துருங்க. போட்டு வந்திருக்காரா ஆடிக்காரு ஓனங்களா? இவங்க வந்து செகண்ட் ஃப்ளோர் ஓனர். இதுதான் இந்த பில்டிங்கே ஓனர். இந்த பில்டிங்க்கு ஒரு ஓனர் பயமா இருக்கு. காரு எவ்வளோ இருக்கு அந்த காரு? இல்லடா சும்மா கேட்குறேன் எவ்வளோ. சார் கேமராவா சார்? கேமரா ஹெல்மெட் தனி, கேமரா தனி. கேமரா தாங்க இது தனியா எதுக்கு இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கிட்டு யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு. யூடியூப்ல அப்லோட் பண்ணுறது. இப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு டெலிவரி ஓட்டுறேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுவேன். சார் நீங்கள் நான் தெரியும். அவ்வளோதாங்க, இதான் பார்சல் எடுத்தாச்சு. ரெண்டாவது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. $9.5 கிலோமீட்டர்ஸ் 23 மினிட்ஸில் போகணும்னு காட்டுது. கோயம்பேட்டை போயிட்டு அங்கேருந்து உள்ளே போக சொல்லுது. வாங்க போகலாம். இதை பாருங்க, இந்த மாதிரி அப்பா வண்டி ஓட்டு போது கரெக்டாக பின்னாடி ஒரு நின்றுக்கிட்டு போனால் ஒரு ஜாலியாக ஜாலி தாங்க. அதெல்லாம் ஒரு காலம். நானும் இந்த மாதிரிலாம் போயிருக்கேன் எங்கள் அப்பா கூட. வேற மாதிரி நீங்க. ஆனா போர் தரணும். லொகேஷன் வந்துட்டேன். அந்த ஆர்கே ஏர்கிரைம் இருக்குல்ல 127. ஓகேண்ணா. அவ்வளோதாங்க, ரெண்டாவது ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. 127 ரூபாய். அதில் கமிஷன் போக எவ்வளோ கொடுத்துக்கலாம்?
111 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். 116 அவனுக்கு கமிஷன். என்னன்னே தெரியலங்க, சாப்பிட போட்டது ஆர்டர் சரியா வரல. மணி 1:30 மணி ஆயிடுச்சு. 130 போட்டிருக்காருங்க. 3 ரூபாய் டிப்ஸு. போட்டாரு ராப்பிடாவும் சரியா ஆர்டரே வரல. இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனா இல்லையா, சாட்டர்டே தான் இப்படி இருக்கு. நாளைக்கு சண்டே எப்படி இருக்கும்? இப்போ பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தவங்க வரணும்னு சொல்லிட்டு 30 ரூபா ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டாங்க, யாரும் எடுக்கல. திரும்ப 40 ரூபா இப்போ எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அந்த ஆர்டர் 43 ரூபா தான், 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ஏன்னா ஏர்போர்ட்டுக்குலாம் யாரும் வரமாட்டாங்கல்ல, அதிகமாக அமௌண்ட் கூட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனாதான் ஆட்டோக்காரங்க இப்போ அச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க ஆட்டோக்காரங்க எப்படி இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாலும் 50 பேர் இருப்பாங்க ஏர்போர்ட்டில். 50-100 பேர் கூட இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்களே, என்ன பண்ணுவாங்க? சரிங்க, 3வது ஆர்டர் எதனா போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, 3வது ஆர்டர் எடுத்தாச்சு. சேர்த்து பார்த்தா 3வது ஆர்டரும் 156 ரூபாய். டிக்கெட் வந்து ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க. டிக்கெட் வந்துட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் ஏதோ கொரியர் ஆஃபீஸாக வந்து கால் பண்ண சொன்னாங்க. ராப் வந்துட்டு டீ நகருங்க. என்னங்க இன்னைக்கு ரேப்பிடோட ஏதோ ஆர்டரே வரல. பேசஞ்சர் மட்டும்தான் அடிக்குது. பேசஞ்சர் எதுவும் அடிக்குதுங்க. சரியா பேமெண்ட் அங்கேயா? பேமெண்ட் நீ தான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். அப்போ பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிக்கப் பண்ணியாச்சு. 3வது ஆர்டரு 13 கிலோமீட்டரும் 32 நிமிஷம் காட்டுது. ஸ்ரீநகர் போகிறதுக்கு 32 நிமிஷமா? ஓ மை காட், டிராஃபிக்காக இருக்கா? இல்லையே, கால் அடிப்பட்டதுனால நடக்க முடியலைங்க. ஓகே சார், பார்சல் வச்சுட்டீங்களா? அவ்வளோதாங்க, 3வது ஆர்டர் கொடுத்தாச்சு. 156 ரூபாய் கலெக்ட் ஆயிடுச்சு. 11 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மணி 2 ஆகுது. 12, 1, 2, 2 3 மணி நேரம் வந்து ஏற்றிருக்கேன். 414 ரூபாய் தான் சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு என்ன ஒன்றுமே புரியல. என்ன நாள் இப்படி மோசமா போகுது? அவங்க ரேப்பிடோல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. 98 ரூபாய் தான், 100 ரூபாய். 98 ரூபாய் ஆர்டர் எடுத்தோம்னா சும்மாவே உட்காந்துருந்தேன், எந்த ஆர்டரும் வரல. எதுவும் சும்மா உட்காந்துட்டு அதெல்லாம் ஆர்டர் எடுக்கலாமே சொல்லிட்டு எடுத்துருக்கேன். நாலாவது ஆர்டர் தான். டிக்கெட் லொக்கேஷன் வந்தாச்சு. எங்க எல்லாரும் நல்லா இருக்குல்ல சாமி. கோலம் சூப்பராக போட்டுக்கிறாங்க. இதாங்க காண்டாகுது. ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. மேடம், ராபிடோ மேடம்,
லொக்கேஷன் வந்துட்டேன் மேடம். ஒரு நிமிஷம் மேடம். மேடம் ஓகே ஓகே மேடம். ஏன்னா கால் கொஞ்சம் அடிபட்டுருக்கு, என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. நான் வந்து நின்றுட்டு உங்களுக்கு கால் பண்ணேன், எடுக்கல. நீங்கள் வெயிட்டிங் கால் எனக்கு போகாது. அதுதான் மேடம், நீங்கள் வெயிட்டிங் கால் போனது எனக்கு கேட்கவே இல்லை மேடம். எனக்கு ரிங் மட்டும் தான் போகும். நீங்கள் வெயிட்டிங் கால் சார். ஓகே, நான் 4வது ஆர்டர் பிக்கப் பண்ணி வச்சுக்கேன். இந்த பேக் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் பேசியிருந்தேன் பாருங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, இதுதான் வேண்டாம் ஆகுதுன்னு சொன்ன பாருங்க. அவங்களுக்கு கேட்டுருச்சு, டப்புன்னு ஃபோன் அட்டன் பண்ணிட்டுக்கிறாங்க. நான் செகண்ட் காலில் வெயிட்டிங் காலில் தானே இருந்தேன், வேறு கால் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கே சார் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மேடம் எனக்கு கால் அடிபட்டுக்குது, எவ்வளோ நேரம் வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அது அந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க ஃபோன் பேசியிருக்க சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியுமா? என்னங்க இது, டெலிவரி பாய்ஸ்னால் அவ்வளோ கேவலமாக தான் பார்த்துக்க. எல்லாருமே அப்படி தான், டெலிவரி பாய்ஸ்னாலும் ஒரு மாதிரி கேவலமாக தான் பார்க்குறாங்க, கேவலமாக தான் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நேரம். நீ ஓட்டிக்க 98 98 அவ்வளோதானே. இன்னொரு வேறு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ராத்திரியில் 98 ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்கோம். 98 ப்ளஸ்ஸு டோட்டலில் 414 ரூபா. 414 512 ரூபா மைனஸ் 100 ரூபா பெட்ரோல். 412 ரூபா தாங்க நீங்கள் சம்பாதிச்சிருக்கோம். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மணி 3:30 ஆக போகுது. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, 4.5 மணி நேரம். இன்னைக்கு நாளே சரியில்லைங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். கால் வரையும் அடிபட்டுருச்சா, ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ண முடியல, அதனால தான் இதோட முடிச்சுக்கிறேங்க. பாய்.